குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். மொதல் யூனிட்டில் மொத்தம் 4 சாப்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டரோட பேர் ஃபங்க்ஷன். இந்த யூனிட்டோட டைட்டில் பேர் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1.1 இன்ட்ரடக்ஷன். அல்காரிதம். An algorithm is a step-by-step sequence of statements to solve the problem. அல்காரிதை பற்றி போன வருஷம் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்துருப்பீங்க. அல்காரிதம்னா உங்களுக்கு எல்லாமே என்னென்னு தெரியும். ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அல்காரிதம் எழுதுவோம். அல்காரிதம் எதுக்காண்டி எழுதுவோம்? ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ண முடியும், அப்படி எழுதுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அந்த டைம் என்ன பண்ணுவோம்? குறைப்போம். நேரத்தை எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுதான் ப்ரொசீஜர், இப்படி அல்காரிதம் எழுதிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எங்கே கொண்டு போய் யூஸ் பண்ணுவோம்? நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொண்டு போய் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அல்காரிதமுக்கு ஒரு ரியல் டைமில் எக்ஸாம்பிள்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் போன வருஷமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணுறது. 2 நம்பரை ஆட் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மொதல் நம்பரை வாங்குவீங்க, அப்புறம் இன்னொரு நம்பரை வாங்குவீங்க, 2 நம்பரை ஈஸியாக ஆட் பண்ணிடுவீங்க. இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிடுவீங்க. இப்போ ஆஃப் நம்பர்ஸ் எழுதுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதிட்டே இருக்க முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்பவும் கால் பண்ணி ஆஃப் நம்பர்ஸை ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சப்ரூட்டீன்ஸ். இப்போ சப்ரூட்டீன்ஸ்னால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். சப்ரூட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். என்னது? சப்ரூட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். Subroutines are the small section of code that are used to perform a particular task that can be used repeatedly. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக எக்ஸு ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க. அதுவே ஆஃப் நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு வாட்டியும் எல்லா நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்காண்டி ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. திரும்பவும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த ஆடுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ண போகிறீங்க. திரும்ப அந்த ஆடுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எங்கெங்கெல்லாம் கால் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன பண்ணும்? 2 நம்பரை ஆட் பண்ணும். இல்லாட்டா எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறீங்களோ, எத்தனை வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அதை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில்? என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி பார்க்கப்படுது? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த ஃபங்க்ஷனை என்னன்னு சொல்கிறாங்க? முதல்ல ஃபங்க்ஷன்னா என்ன? A function is a unit of code that is often defined within a greater code structure. உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும், C++ல் நீங்கள் கோட் ஸ்ட்ரக்சர்னால் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஆல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் வித் மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த கோடிங் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்கும்? ஓப்பன் பேராந்திஸ்லேருந்து க்ளோசிங் பேராந்திஸ்க்குள்ளே இருக்கிற நடுவில் இருக்கிற எல்லா பகுதியும் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸு, பிளாக் ஆஃப் கோட்ஸு இப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸும் தனக்குரிய ஒவ்வொரு வேலையை செய்யும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இதில் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுடைய பயன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்காண்டி திரும்ப ஆடுங்கிற ஒரு இதுக்காண்டி நீங்கள் அதை ஸ்டேட்மெண்ட் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்க போகிறீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஆட் ஃபங்க்ஷனோ இல்லை சப் ஃபங்க்ஷனோ என்ன ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறீங்களோ பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராப்ளம். ஓகேங்களா? எந்த ப்ராப்ளத்துக்காண்டி நீங்கள் சொல்யூஷனுக்காண்டி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறீங்களோ அதுக்கு கூறிய வேலையை இந்த ஃபங்க்ஷன் செய்யும். ஓகேங்களா? Specifically, a function contains a set of code that works on many kind of inputs. இங்கே தான் பார்க்கணும், many kind of inputs. இந்த இன்புட்ஸ் என்னவாக இருக்கும்? முதல்ல இன்புட்ஸ் எதுக்காண்டி கொடுப்பீங்க? desired input and desired output. உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணுறீங்கன்னா 2 நம்பரை ஆட் பண்ணால் 2 நம்பரை நீங்கள் கொடுத்தா தான் அதை உங்களுக்கு ஆட் பண்ணி திரும்ப சொல்லணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த அவுட்புட். ஸோ இன்புட் என்னவெல்லாம் இருக்கலாம்? வேரியன்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம். வேரியன்ஸ்னால் என்ன? வேரியபிள்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். எக்ஸ்ப்ரெஷனை பற்றி நீங்கள் போன வருஷமே படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ப்ரெஷன் என்னென்ன எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம்? அரித்மெட்டிக் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன். எக்ஸ்ப்ரெஷனுக்கு என்ன சார் எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் கேட்கலாம். எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன? A + B, A × B, A - B, இது மட்டுமா எக்ஸ்ப்ரெஷன்? இது நான் அரித்மெட்டிக் எக்ஸ்ப்ரெஷனுக்கு சொன்னேன். இதே லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக இருந்தால் என்ன இருக்கலாம்? A0 B, அண்டு, ஆறு, நாட்டு, இதெல்லாம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அடுத்தது போகலாம். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். Definition are not expression
At the same time, expression are also not treated as a definition. Definition are not expression. At the same time, expression are also not treated the definition. இங்கே எக்ஸாம்பிள் பகுதியில் நான் ஒரு பகுதி போட்டிருக்கேன். A becomes 24. A becomes அதாவது A கோலன் ஈக்குவல் டு 24. இங்கே ஏங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார என்ன வேல்யூ போய் ஸ்டோர் ஆகுது? 24ங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகுது. நம்ம போன வருஷம் என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு வேரியபிள் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம்? இன் அவர் கம்ப்யூட்டர் டேர்ம் வேரியபிள் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம்? ஒரு வேரியபிள்குள்ளார ஒரு வேல்யூவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த வேரியபிள் என்னன்னு சொல்லுவோம்? அட்ரஸ் ஆஃப் த வேல்யூ ஆர் கண்டெய்னர் அதாவது ஒரு மதிப்பை கொண்டுட்டு போய் ஒரு வேரியபிளில் கொண்டுட்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம். எப்பப்பெல்லாம் அந்த வேல்யூ நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அப்பப்பெல்லாம் அதை எப்படி கூப்பிடுவோம்? அந்த வேரியபிள் மூலியமாக கூப்பிடுவோம். டெஃபினேஷன் ஆர் சிந்தட்டிக் பிளாக், டிஸ்டிங்க் சிந்தட்டிக் பிளாக்ஸ்னா அது டிஃப்ரெண்ட்டான பிளாக்ஸ். டெஃபினேஷன் கேன் ஹாவ் எக்ஸ்பிரஷன் நெஸ்டட் இன்சைட் தம் அண்ட் வைஸ் வெரிசா. நெக்ஸ்ட், பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ் C++ல் ஃபங்க்ஷனுங்கிற ஒரு லெசனில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். பேராமீட்டர் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இந்த ரெண்டு கான்செப்டில் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பேராமீட்டர் வித் டைப்பு அண்டு வித்தவுட் டைப்பு. இப்போது பேராமீட்டர் வித் டைப்பு அண்டு வித்தவுட் டைப்பு. பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ் இன் எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். வாய்ட் ஆட் x, y பேராமீட்டர்ஸ். சரி, பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸில் என்ன இருக்கும்? பேராமீட்டர்ஸில் இந்த எக்ஸாம்பிளில் நான் எக்ஸுக்கம்மா ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம்? பேராமீட்டர்ஸ்குள்ளார ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார 2 வேரியபிள்ஸ் இருக்கும். இப்போ 2 வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப அதில் இருக்கிற வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? அந்த பேராமீட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆட் x, y. கீழே பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்டு டு எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இப்போ நான் ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ ஒரே ஒரு ப்ரோக்ராமிங்குள்ளார நான் வந்து வாய்டு ஆட் x, yன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். திருப்பியும் இந்த ஆட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷனை எப்போ நான் கால் பண்ணுறனோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 5ங்கிறது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். 6ங்கிறது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஒய்யில் போய் ஸ்டோர் ஆகும். சில பேர் கேட்கலாம், என்ன சார் வேல்யூ மட்டும் தான் அந்த பேராமீட்டரில் நம்ம பாஸ் பண்ண முடியுமா? ஏன் ஸ்ட்ரிங்கு கேரக்டர்ஸ்லாம் நம்ம பாஸ் பண்ண முடியும்னா யூ கேன் பாஸ் எனி திங். இப்போ இந்த எக்ஸுக்குள்ளார நான் தஞ்சாவூர்னு பாஸ் பண்ணலாம், இந்த ஒய்யுக்குள்ளார நான் திருச்சின்னு பாஸ் பண்ணலாம். எனி வேல்யூஸ், நாட் ஓன்லி இன்டீஜர் வேல்யூஸ், வி கேன் பாஸ் கேரக்டர் வேல்யூஸ் ஆல்சோ. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் டேட்டா டைப்ஸுங்கிற கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறது. இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம்னா இந்த டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸ்னால் என்னங்கிறத வரப்போகிற நெக்ஸ்ட் லெசனில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் லெசனில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன், இங்கே இந்த பைத்தானுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காண்டி தான் இந்த பேராமீட்டர்ஸ்னால் என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், பேராமீட்டர் இஸ் த x, y அண்ட் ஆர்குமெண்ட் இஸ் த 5, 6. பேராமீட்டர் வித்தவுட் டைப். இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வித் டைப் அண்ட் வித்தவுட் டைப். ஃபஸ்ட்டு நம்ம பேராமீட்டர் வித்தவுட் டைப்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். லெட் அஸ் see an example of function definition. Require b greater than or equal to 0, return a to the power of b. இப்போ இந்த require and return இது ரெண்டுத்தையும் நல்லா கவனிங்க. அடுத்த பாருங்கள், let rec pow a b. If b is equal to 0, then 1, else a exponent pow a b minus 1. இந்த டெஃபினேஷனுக்குள்ளார பாதி பேத்துக்கு புரியாமல் இருக்கலாம். என்ன சார் புதுசாக இருக்குது? ரெக்வயரு, ரெட்டனு, லெட்டு, ரெக்கு, பவ்வு இதெல்லாம் ஷார்ட்டாக ஒரு டெஃபினேஷன், ஒரு ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் நடக்கும், எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். கீழே நீங்கள் பாருங்கள், இந்த எபோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளார இங்கே வேரியபிள் என்ன இருக்குது? பி இருக்குது. பி இஸ் த பேராமீட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பேராமீட்டருக்குள்ளார எதை பாஸ் பண்ணுறோம், என்ன வேல்யூவை பாஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். 0 இருக்குங்களா? b is equal to 0. Okay, value which is passed to the variable b is the argument. The precondition மேல எங்க இருக்குது? requires. The அடுத்து என்ன இருக்குது? post condition, returns of the function. Next, in the let us see an example of f. Okay, இப்போ parameter with type.
Let us see an example of function definition. Require b greater than or equal to 0. Return a to the power of p. Let rec pow a into b into. If b is equal to 0 then 1. Else a exponent pow b a minus 1. இதை நல்லா பாருங்கள். இதில் require, இந்த requireங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், ப்ரீ கண்டிஷன். ரிட்டனுங்கிறது போஸ்ட் கண்டிஷன். லெட்டுங்கிறது என்னது, கீவேர்டு. ஓகேங்களா, லெட்டுங்கிறது என்னது, கீவேர்டு. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லெட்டுனா என்ன, ரெக்குனா என்ன, ரெக்வயர்னா என்ன, ரிட்டன்னா என்ன. ஓகேங்களா, ஸோ ரெக்குனா என்ன, ஷார்ட்டாக ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாக என்னது, இட் கால்டு இட் செல்ஃப், இட்ஸ் கால்டு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். அது டீட்டெயில்டாக டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. நீங்கள் பொறுமையாக, உங்களுக்கு நான் இபுக் லிங்க் அனுப்பிச்சிருக்கிறேன், இபுக்கை டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் உட்காந்து தெளிவாக பாருங்கள். எனி டவுட், டோன்ட் கெட் எனி ஹெசிடேஷன், யூ ஜஸ்ட் சென்ட் த கமெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்கலாம், நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒவ்வொரு லைன் பை லைனாக நீங்கள் பார்க்கணும். ஆனால் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் போன எக்ஸாம்பிள் பேராமீட்டர் வித்தவுட் டைப்பு பாருங்கள். பேராமீட்டர் வித்தவுட் டைப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள். லெட் ரெக் பவ் ஏபி, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணல. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வித்தவுட் டைப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வித் டைப்பு வித்தவுட் டைப்புன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டைப்புனாலே நம்மளோட ப்ரோக்ராமிங் டைமில் நம்ம என்ன சொல்லுவோம், டைப்புனாலே என்ன சொல்லுவோம், டேட்டா டைப்பு. ஐஎன்டினா என்ன சார், ஐஎன்டினா இன்டீஜர் டேட்டா டைப்பு, இன்டீஜர் வேல்யூஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல எந்த டேட்டா டைப்னு சொல்லல. சரி, எந்த டேட்டா டைப்புமே சொல்லலை, எப்படி கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா, கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்னா, இந்த லெட் ரெக் பவ் ஏபி இஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0 தென் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் பி இஸ் ஈக்குவல் டு 0 தென் 1. இந்த தென் பிரான்ச்சில் 1, பியில் இருக்கிற வேல்யூ என்னது 0. ஸோ ரெண்டுமே என்னது, இது இன்டீஜர் வேல்யூஸ். ஸோ அல்காரிதமிக்கலி கம்பைலர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் வித்தவுட் டேட்டா டைப். ஓகேங்களா, சரி வாங்க இப்போ வித் டைப்புக்கு போவோம். வித் டைப்பில் ரெக்வயர் அண்ட் ரிட்டர்ன்ஸ் லெட் ரெக் பவ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளிசிட்லியாகவே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்டீஜர் டேட்டா டைப்புன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இன்டீஜர் டேட்டா டைப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், சின்டெக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். சின்டெக்ஸை நல்லா பாருங்கள். லெட் ரெக் எஃப்என் A1 A2 எலிப்சஸ் ஏஎன். ஸோ ஏன்னா உங்களுக்கு தெரியும், A1 A2லேருந்து நம்பர் ஆஃப் இட் பிகம்ஸ் கே. சரி, இந்த சின்டெக்ஸில் லெட்டு அப்படின்னா என்ன, லெட் ரெக் மீன் கீவேர்ட்ஸ். எஃப்எனுங்கிறது ஃபங்க்ஷனோட நேம், A1 அண்ட் A2 இஸ் த வேரியபிள்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு நான் கீழே ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். எஃப் இஸ் த ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபங்க்ஷன் நேம் எப்படி இருக்குது, ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எப்போல்லாம் ஃபங்க்ஷன் ரெக்கர்சிவாக இருக்குதோ அப்போல்லாம் அந்த ரெக்குங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறோம், லெட் ரெக்குங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறோம், கீவேர்டாக யூஸ் பண்ணுறோம். என்ன யூஸ் பண்ணுறோம், கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லெட் ரெக் இஸ் த கீவேர்டு. வென் எவர் யூ யூஸிங் த ஃபங்க்ஷன் அஸ் த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், தட் டைம் யூ ஹாவ் டு ரைட் பிஃபோர் த ஃபங்க்ஷன் நேம் ரெக் அஸ் த கீவேர்டு. ஓகேங்களா, எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் கால்டு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதை திரும்ப நீங்கள் பாருங்கள். எ ரெக்கர்சிவ் டெஃபினேஷன் விச் இஸ் கால் இட் செல்ஃப் இஸ் கால்டு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே போட்டிருக்கேன். லெட் ரெக் ஆட் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு கே ஆர் கோலன் ஈக்குவல் டு கே. இந்த லெட்டு ரெக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களோட ஃபங்க்ஷன் எப்போ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த நேரத்தில் யூ ஹாவ் டு ரைட் எ கீவேர்ட் அஸ் த லெட்டு ரெக்கு. ஆட் இஸ் த ஃபங்க்ஷன் நேம் அண்ட் எக்ஸ் கமா அண்ட் ஒய் இஸ் த வேரியபிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சின்டெக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் டைப்ஸ், ஓகே, ஃபங்க்ஷன் டைப்ஸை நல்லா பாருங்கள். எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய், எக்ஸ்1 எக்ஸ்2 இம்ப்ளைஸ் ஒய் அண்ட் எக்ஸ்1 அண்டு எக்ஸ்என் இம்ப்ளஸ் ஒய். ஏன்னா சார் இது வரிசையாக போட்டுருங்களே, ஒன் இன்புட் ஒன் அவுட்புட், 2 inputs and 1 output, number of inputs and 1 outputs. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது 1 input 1 outputனா என்ன, ஒரு வேல்யூ
இப்போ ஏங்கிற ஒரு வேல்யூவை கொண்டு போய் எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறோம், பிங்கிறதுல ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த பேராமீட்டரில் ஆர்கியூமெண்ட் வேல்யூ வந்து பாஸ் பண்ணோம். எக்ஸுங்கிற ஒரு இடத்துல 5ங்கிற ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்ணியிருப்பேன். அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இன்டீஜர் வேல்யூவை மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால், ஈவன் யூ கேன் பாஸ் த வேல்யூ அஸ் த கேரக்டர் வேல்யூ ஆல்சோ ஆர் ஸ்ட்ரிங் வேல்யூ ஆல்சோ. ஸ்ட்ரிங் வேல்யூ நான் என்ன சொன்னேன், எக்ஸ்குள்ளே போய் தஞ்சாவூரை போய் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. ரெண்டாவது பாருங்கள், x1 அண்டு x2 gives, அதாவது 2 இன்புட்டு ஒரே ஒரு அவுட்புட்டு. அது என்ன 2 இன்புட்டு ஒரே ஒரு அவுட்புட்டு, இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணுறீங்க. இப்போ ஏல 5ன்னு இருக்குது, பியில் 10ன்னு இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவீங்க, சிங்கிறதுல ஸ்டோர் பண்ணுவீங்க. எப்படி 2 நம்பரை வாங்குறீங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதோட ஆன்சர் அதாவது வந்து அந்த சம்மோட வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறீங்க, இன்னொரு வேரியபிளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறீங்க. மூணாவதுல பாருங்கள், நம்பர் ஆஃப் இன்புட்ஸு அண்டு யூ கேன் கெட் ஒன்லி ஒன் அவுட்புட். அதே சிம்பிள் சேம் எக்ஸாம்பிள் தான். நிறைய நம்பர்ஸை ஆட் பண்ணி கடைசியாக உங்களுக்கு என்ன வரும், இப்போ ஒரு 10 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியில் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரே ஒரு வேல்யூ கேட்கும். ஸோ திஸ் இஸ் த குட் எக்ஸாம்பிள் ஃபார் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் கெட் ஒன்லி ஒன் அவுட்புட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.